ஓகே. ஒரு நாளைக்கு 9 பேர் வெளியாகுறாங்க பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்க. ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு மருந்து இல்லையா, புற்றுநோய்க்கு மருந்து இல்லையா? நம்மளோட பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டுங்க, ஜப்பான் ப்ராடக்ட்டுங்க, தரமானதுங்க. நானும் கேன்சர் பேஷண்ட் தான், 3வது ஸ்டேஜ். ஆனால் எனக்கு கர்ப்பப்பை கேன்சர், கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க. மேஜர் ஆப்ரேஷன் செஞ்சு எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து திருப்பி எனக்கு கேன்சர் கட்டி வந்துச்சு. அதாவது கால் பகுதியில் சலூரண்டா ரத்தம் வெளியாகிற இடத்து சைட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓகே, இது மாதிரி நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு. ஆனால் பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் எடுத்து 2 மாதத்தில் என் கட்டி டாக்டர் வாயால் சொன்னாங்க, கட்டி இல்லை, எங்கே போணுச்சு, நீ என்ன செஞ்ச, என்ன சாப்பிட்டேன்னு. இன்றைக்கும் நல்லா இருக்கேங்க. நான் மட்டும் நல்லா இல்லை, நிறையா பேரை குணம் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நிறையா பேரோட டெஸ்டிமோனி அதாவது நீங்கள் என்னோடய ஐடி உங்களுக்கு போய் பாருங்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, மலாய்க்காரவங்க எல்லா இனத்தவங்களும் சாப்பிட்றாங்க, எல்லாம் குணம் அடைகிறாங்க. முறைப்படி எடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும், எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும், முறை இருக்குங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்காரவங்க நினச்சிக்கிட்டீங்க ஓகே நம்ம இதெல்லாம் கீமோலாம் செய்கிறோம் சேஃப் ஆயிடும்னு, கிடையவே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் செஞ்சாலும் முறைப்படி உங்கள் சாப்பாட்டை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உங்களோட ஹெல்த் லைஃப், அதாவது உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். நம்மளோட ப்ராடக்ட் கண்டிப்பாக எடுங்க. தயவு செஞ்சு கேளுங்க நான் சொல்கிறத. நான்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி கேன்சர் இல்லைன்னு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த ஜப்பான் ப்ராடக்ட் தான். எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறையா பேருக்கு. இது வந்து கிளினிக்கல்ஸ், அதாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்டுங்க. 44 வருஷம் அவரோட வயசு, 44 வருஷம் இதோட ஆராய்ச்சி. ஸோ சின்ன விஷயம் இல்லைங்க, கிளினிக்கல் ஸ்டடி, அதுவும் சயின்டிஸ்டோட இது அவர் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்டு. அதுவும் ஜப்பானோட தரமானது. ஏன் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க? சில பேர் நினைக்கிறீங்க இதில் எங்கே கேன்சர்னு எழுதிருக்கு, இது வந்து சும்மா வைரஸ் குழுந்து, கிடையவே கிடையாது. உங்கள் கேன்சர் செல்லை அழிக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சிரோத்தோ சாப்பிட்டே ஆகணும். சிரோத்தோ சாப்பிடணும். எல்லாம் முறைப்படி நம்ம செஞ்சு நான் சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் காப்பாற்றி கொண்டு வரலாம். என்ன கேன்சர், பிரஸ்ட் கேன்சரா, குடல் கேன்சரா, கர்ப்பப்பை கேன்சரா, என்ன கேன்சராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதை பற்றி முழுசாக தெரினா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் எண் கோசம் 6 29 கோசம் 4 818 சந்தனா ரவம் நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கைட் பண்ணுவேன். உங்களுக்கு மருந்தை நான் அனுப்பி வைப்பேன், சொல்லி தருவேன். இது மருந்து இல்லைங்க, நம்ம அன்னாடிக்கு சாப்பிட்றோம் சாப்பாடு. அது வந்து சாப்பாடுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கெமிக்கல் இல்லாது, ஒன்றும் இல்லாது. தமிழில் சொல்லணும்னா துணை உணவு. ஸோ அது அப்படி ஒரு அற்புதமானதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னமும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க? எவ்வளோ பேர் இறக்குறாங்க தெரியுமா? வலி தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? ஒரு வருஷத்தில் 1000 கேஸ் 2000 கேஸ் இறப்பு கேன்சருக்கு மட்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வெளியே நீங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துலையே பார்க்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேது. கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு, விசாரிங்க. தயவு செஞ்சு எடுத்து உங்கள் உடம்ப, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி காட்டுறோம், செய்யுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதும் ஆரோக்கியமாக இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.